Hey guys, this is Any Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைரல் Blinkit finds. இன்ஸ்டா யூடியூப்னு எது ஓபன் பண்ணாலும் Blinkit finds சேலஞ்ச் பண்றது தான் நிறைய வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வைரல் ஆனது ஆக்சுவலா வந்து ஆம்ச்சி ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து எங்க லொகேஷன்ல வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. சோ நான் வந்து அதே வந்து லெமன்ல வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இதை வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் மட்டும் பார்த்து சொல்லிடுறேன். ஹோக்கோ லீமோ ஐஸ்கிரீம் கப் அப்படின்றதுதான் இந்த ஐஸ்கிரீமோட நேம். இது வந்து 90 ருபீஸ் காட்டுது எங்க லொகேஷன். ஆக்சுவலா பிரைஸ் வந்து எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும் எல்லா லொகேஷன். 90 ருபீஸோ கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம் கைஸ். ஆனா அது இவ்வளவுதான் இருக்கு. ஆக்சுவலா இது இவ்வளவுதான் இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா பாக்க அப்படியே லெமன் மாதிரியே இருக்கு. ஸ்மெல் வந்து அப்படியே லெமன் மாதிரி இருக்கு. லெமன் என்ன ஸ்மெல் வருமோ அதே மாதிரியே தான் இருக்கு. டேஸ்ட் வந்து அவுட்டர் ஷெல் வந்து அதே அந்த லெமனோட அந்த அந்த புளிப்பு ஃபிளேவர் அப்படியே தெரியுது. ஆனா உள்ள இருக்க ஐஸ்கிரீம் வந்து நார்மல் ஐஸ்கிரீம். அதுல லைட்டா லெமன் ஊத்துனா எப்படி இருக்கும், லெமன் டிராப் அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ல இருக்கா. ஆக்சுவலி இட் வாஸ் குட் ஒன்லி. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து 10க்கு ஒரு 7 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். 7 ரேட்டிங்ஸ் எதுக்குன்னா ஸ்மெல் மட்டும் தான் வந்து எனக்கு லெமன் வர மாதிரி இருக்கு. டேஸ்ட் வந்து அவுட்டர் ஷெல் மட்டும் தான் வந்து லெமனோட டேஸ்ட் வருது. இன்சைட்ல இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் டேஸ்ட் தான் வருது. அதுவும் இல்லாம 90 ருபீஸ் கொடுத்து வாங்குறது என் உள்ளங்கை அளவு தான் வருது கைஸ். 7 தான். நெக்ஸ்ட் வந்து திஸ் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் ஆக்சுவலா நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, இது வைரலாச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த ப்ராடக்ட் நான் ஏன் வாங்கியிருந்தேன்னா, மெயினா இது சுத்தி இருக்கிற அந்த நட்ஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். அதுல எப்படிதான் அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்ல வெளியே அந்த மாதிரி நட்ஸ் இருக்கான்னு பாக்கணும். ஓ மை காட். ஆக்சுவலா இதோட ப்ராடக்டோட பிரைஸ் சொல்லிடுறேன். 100 ருபீஸ் கைஸ். 100 ருபீஸ். இந்த பேக்கேஜிங்லாம் சூப்பரா இருக்கு. பிளிங்க்ல மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா இல்ல கடையில எல்லாம் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ ஓபன் பண்ணும் போதே வந்து நட்ஸ் எல்லாம் கீழே குத்துது. சிமிலரா இருக்கா? கீழே வந்து நார்மல் கோன் தான். கீழே ஓபன் பண்ணாலும் நம்ம நார்மல் கோன் தான். இந்த இன்சைட்ல இருக்கிறதையும் வெளியே இருக்கிறதையும் சேர்த்து வச்சு பைட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். 100 ருபீஸ்க்கு மேல இருக்க நட்ஸோட சேர்த்து இது சாப்பிட செம்ம ஒர்க். ஆனா இதுல வந்து பாதாம் போட்டிருக்காங்க, ஆல்மண்ட். இதுல ஆல்மண்டே இல்ல. எனக்கு ஆல்மண்ட் வரல. உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நான் 10க்கு 9.5 கொடுப்பேன். ஏன்னா இந்த ஆல்மண்ட்ஸ் இல்ல அப்படின்ற ஒரே ரீசன் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம்.
தி மோஸ்ட் வைரலான இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து சரியான வைரல் இந்த ப்ராடக்ட். பாருங்க, டின்ல கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா வந்து இது வந்து ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சைட்ல வந்து பிக்சர் கொடுக்குறேன். இது 250 rupees கைஸ். 250 rupeesக்கு அந்த ஆப்ல வந்து இவ்ளோ பெருசு காமிச்சிருந்தாங்க. பட் வந்து சின்னதா தான் வந்திருக்கு. 250 rupeesக்கு அது எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சாக்லேட், செகண்ட் லேயர் வந்து வெனிலா, அப்படி லைனா காமிச்சிருந்தாங்க. சோ இது ஒரு ஆர்வத்துல ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, எல்லா இன்ஃபுளுசர்ஸுமே ட்ரை பண்ணிருக்காங்க. சோ நான் அதனாலதான் இதை வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிருக்கேன். பாக்குறதுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா வந்து அந்த லைன் வந்து இதுவாயிடுச்சு. ஒருவேளை கூலிங் போயிட்டதுனால அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது பெருசா பிடிக்கல. ஆக்சுவலா வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு 250 கொடுத்து வாங்கினது கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கு. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இதுல வந்து வெண்ணிலா அண்ட் சாக்கோ ப்ரௌனின்னு கொடுத்துருக்காங்க. மேல அந்த சாக்கோ ப்ரௌனியோட டேஸ்ட் வருது, உள்ள வெண்ணிலாவோட டேஸ்ட்டுமே வருது. ஆனா வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டல. இப்ப வெண்ணிலாலே வந்து நம்ம வந்து 10 rupees வெண்ணிலா, 50 rupees வெண்ணிலா, அப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல. 10 rupees வெண்ணிலா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அந்த டேஸ்ட்ல தான் இந்த ஐஸ்கிரீம் உள்ள இருக்கிறது இருக்கு. பட் ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கு. பட் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இந்த ப்ராடக்ட்க்கு நான் 10க்கு ஒரு 6 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த எதுவுமே ஒழுங்கா வரல. வந்திருக்கவங்க ஓகே, எனக்கு வரல கைஸ். இந்த வைரல் பிடிஎஸ் பிஸ்கெட் இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கும்னு சொல்லி ஓபன் பண்ண முடியல கைஸ். இதோட ரேட் நான் சொல்லிடுறேன். 45 rupees. 45 rupees இத்தனை பிஸ்கெட் இஸ் வொர்த். என்னால ஓபன் பண்ண முடியல. இது உள்ள உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உள்ள வந்து ஒரு சாண்டில் கலர் கிரீம் வச்சிருக்காங்க, ஒரு ஒயிட் கலர் கிரீம் வச்சிருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் வருது. பின்னாடி பிடிஎஸ்னு போட்டிருக்காங்க. ஓரியோ பிஸ்கெட்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஓரியோ பிஸ்கெட் வேற டேஸ்ட்ல இருக்கும், இது வேற டேஸ்ட்ல இருக்கும். ஒரு 10க்கு நான் ஒரு 8 கொடுப்பேன். ஏன் அந்த 2 வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு இது அவ்வளவு பிடிக்கும். ஓரியோ சாப்பிட்டு ஓரியோவை நான் வந்து இப்படி வச்சிருக்கேன். சோ இது சாப்பிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் லோவா தெரியுது. சோ எனக்கு இதுக்கு 8 தான் கொடுக்கும். நான் 8 தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மொகு ஸ்ட்ராபெரி ஜூஸ் ட்ரிங்க் அப்படின்ட்டு ஒரு ட்ரிங்க். ஆக்சுவலா இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நான் சைட்ல போட்டோ ஆட் பண்றேன். அந்த போட்டோல பாருங்க, உள்ள வந்து ஒரு பாலா இருந்தது. அது வந்து அது பேர் தெரியல எனக்கு. இதோட பிரைஸ் வந்து 68 rupees இதோட பிரைஸ். இது உள்ள இருக்கிற அந்த ஜெல்லி வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா இது உள்ள ஜெல்லி இருக்கு. நம்ம வந்து இத குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம ஊத்தி ட்ரை பண்ணிடலாம்.
இங்க பாருங்க guys, அந்த அதுல வந்து அந்த ஜெல்லி வந்து இருக்கு. நார்மலா நம்ம ஜெல்லி சாப்பிடுற டேஸ்ட்ல தான் இருக்கு. பட் வந்து இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்னு இருக்கு. பட் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஒரு 50% தான் வருது. ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஃபுல்லா வரல. அந்த ஜெல்லில நார்மலா ஜெல்லி டேஸ்ட் என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அந்த ஜெல்லி டேஸ்ட்ல தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து 68 ருபீஸ். 68 ருபீஸ்க்கு கொடுத்து வாங்கும் போது 10க்கு நான் ஒரு 8 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிக்கன் மோமோஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா இந்த சிக்கன் மோமோஸோட பிரைஸ் வந்து 169 ருபீஸ். இது வந்து என்னென்ன பண்ணலாம்னா, ஒன்னு ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா பேன் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். நான் இப்ப ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஸ்டீம் பண்ணி நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் மோமோஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிக்கன் மோமோஸ் வந்து ஸ்டீம் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தது. ஆக்சுவலா வந்து அதுல வந்து 10 பீசஸ் ஆஃப் மோமோஸ் இருந்தது. நான் அதுல வந்து 6 தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது கூட வந்து இந்த சாஸ் கொடுத்திருந்தாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல. இப்பதான் இத பிளிங்கிட்ல இப்பதான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வெறுமனே சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பட் ஆனா லைட்டா வந்து அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் மட்டும் வருது. லைட்டா தான் வருது, ரொம்ப மைல்டா. சாஸோட ட்ரை பண்ணுவோம். சாஸோட சூப்பரா இருக்கு. இது வந்து வொர்த் த ட்ரை தான். அந்த ப்ராடக்ட்க்கு 10 on 10 தான் கொடுப்பேன். பிகாஸ் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. டேஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மினி சமோசா. இது ஆக்சுவலா நான் வந்து எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இது பாருங்க, ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த சீஸ் கார்ன் எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி உள்ள ஓபன் பண்ணும்போது அப்படிதான் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. சீஸ் கார்ன் சமோசா தான் நான் வாங்கியிருந்தேன். சீஸ் கார்ன் சமோசால வந்து இப்ப இதை ஓபன் பண்ணா எனக்கு வந்து அந்த கார்ன் பிளஸ் சீஸ் அப்படி வந்துச்சுன்னா நான் இதுக்கு 10 on 10 ரேட்டிங் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ரேட்டிங்ல கை வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஒண்ணு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா வச்சு பேக் பண்ணி கூட சாப்பிடலாம். நான் வந்து இத எப்படி பண்ண முடியுதுன்றத பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். சமோசா வந்து நான் வந்து ஒரு இதுல வந்து 12 பீசஸ் ஆஃப் சமோசாஸ் இருந்தது. நான் வந்து ஒரு 4 பீஸை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஒரு 3 பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலா இது வந்து ஏன் கருப்பா இருக்குன்னா, அதுல வந்து 4 minutes ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. 4 minutes 30 seconds போட்டிருந்தது. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் கலர்ல ஆயிடுது. அது என்னன்னு தெரியல. எங்க ஃபால்ட்டா உங்க ஃபால்ட்டான்னு தெரியல. மோமோஸோட டேஸ்ட் தான் வாயிலே. இதுக்கு எந்த டிப்புமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் சும்மா அந்த உள்ள அந்த கார்னர் சீஸ் கண்பட கஷ்டம். ஆக்சுவலா அந்த கார்ன் இருக்கு, சீஸுமே இருக்கு. டேஸ்ட் வந்து கிரீன் சில்லி வந்து அரைச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒருவேளை அந்த பீஸ்ல அப்படி இருக்கான்னு தெரியல. நான் இன்னொரு பீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல, எல்லாத்துலயுமே அந்த வந்து கிரீன் சில்லிஸ் இருக்கு.
எனக்கு இந்த ஸ்டீம் பண்ணது அவ்வளவா பிடிக்கல, மேபி ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். ஃப்ரை பண்ணதை ட்ரை பண்ணி பாக்குறேன். ஃப்ரை பண்ணதுலயுமே வந்து அது தனியா தெரியுது, அந்த கார்னும் அந்த சீஸும் தனியா. இந்த ப்ராடக்ட்ல எப்படியா இருந்தாலும் 12 பீஸ் இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரை பண்ணா சூப்பரா இருக்கும். வெஜ்னா நான் இவ்வளவுதான் ரியாக்ஷன் கொடுப்பேன், பட் அந்த சிக்கன் மோமோஸ் சூப்பரா இருந்தது. என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து நான்வெஜ்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து மினி பீஸா. இதுவுமே வந்து குக் பண்ணி சாப்பிடணும். ஹீட் த பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, பாக்ஸேவா குக் பண்ணணும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து 81 rupees. இதை வந்து பேக் பண்ணி தான் சாப்பிட முடியும், பேக் பண்ணி சாப்பிட சொல்லி தான் இதுல போட்டிருக்கு. இதே நம்ம பேக் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அவன்ல குக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அவன்ல வச்சிருங்க. அப்படி வந்து அத இட்லி பாத்திரத்திலயோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டு கீழே வந்து வாட்டர் வச்சு ஸ்டீம் பண்றீங்க அப்படின்னா வந்து ஓபன் பண்ணி வைங்க. இது வந்து இப்படிதான் இருக்கு. குக் பண்ணக்கப்புறம் நான் ஏன் இப்படி ரெண்டா பிரிக்கிறேன்னா அந்த சீஸோடது வந்து தெரியுதா அப்படின்னு. இது வந்து கீழே ஃபுல்லாமே வந்து பன், வேற ஏதோ ஒரு பன் கொடுத்துருக்காங்க. மேல வந்து மார்கரெட்டா சீஸ் எல்லாம் போட்டு இது வந்து மார்கரெட்டா பீஸா. ஆமா, மார்கரெட்டா பீஸா. பிளைனா சாப்பிட்டேன். எக்ஸாக்டா பீஸா டேஸ்ட் வரல, பட் லைட்டா ஒரு பீஸாவோட ஃபிளேவர் மட்டும் வருது. கீழே இருக்கிறது ஃபுல்லாவே பன் தான், நார்மல் பன் தான். இது வந்து பீஸாவோட அந்த அடியில இருக்கிற அந்த பேட்டர் கிடையாது. இது பேட்டரோ ஏதோ ஒண்ணு. எங்க வீட்டுல வந்து ஆரிகானோ இருந்தது, ஸோ ஆரிகானோ போட்டு ட்ரை பண்ணிடலாம். நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஆரிகானோ போட்டு ட்ரை பண்ணுவேன். ஆரிகானோ போட்டதுக்கு அப்புறம் அந்த பீஸாவோட ஃபிளேவர் வருது. சமோசாக்கு வந்து நான் ரேட்டிங் கொடுக்க மறந்துட்டேன். சமோசாக்கு வந்து நான் 10க்கு 9 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். அந்த 1 ரேட்டிங் ஏன் கம்மினா எனக்கு வந்து ரெட் கிரீன் சில்லியோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பைட்டுக்குமே அது தெரியுது ஸ்டீம் பண்ணதுல, ஆனா வந்து ஃப்ரை பண்ணதுல அது தெரியவே இல்லை. இந்த பீஸாக்கு வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு, சில்லிஸ் எல்லாம் வந்து பெருசா இல்லவே இல்லை. இதுக்கு வந்து நான் 10க்கு ஒரு 8 கொடுப்பேன். ஏன்னா வந்து அடியில ஃபுல்லாவே பன் தான். அதே மாதிரி அவங்க வந்து நம்ம இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம், ஒரு ஆரிகானோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்ல வந்து கொடுத்துக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஆரிகானோ சில்லி ஃபிளாக்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு இந்த பாக்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. 8 கூட கொடுக்க 8 ஓகே 8 கொடுங்க.